السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சியை பற்றி. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதான பிறகு மக்கள் அலி ரலியல்லாஹு அவர்களின் இல்லம் சென்று நாங்கள் தங்களின் கரம் பற்றி பையத் அதாவது உறுதிமொழி செய்வதற்கு வந்திருக்கிறேன் என்று கூறினார்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு அவர்கள், என்னை தலைவராக தேர்வு செய்திடும் உரிமை பத்ர் சஹாபாக்களுக்கு தான் உண்டு என்றார்கள். பிறகு பத்ர் சஹாபாக்கள் அனைவரும் வந்து இவரை முஸ்லிம்களின் தலைவராக தேர்ந்தெடுத்தனர். அதன் பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள் மிம்பரில் அமர்ந்ததும் எல்லோரும் இவரின் கரத்தில் துல்ஹஜ் மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை உறுதிமொழி ஏற்றார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் முனாஃபிக்குகளின் சூழ்ச்சியால் முஸ்லிம்கள் இரு பிரிவினராகி அதனால் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருந்தனர். முஸ்லிம்களிடையே கருத்து வேற்றுமை நிலவிய போதிலும் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் புதிய நாடுகள் பல வந்து கொண்டிருந்தன. முஸ்லிம்கள் இஸ்லாமிய அழைப்பு பணியில் தீவிரமாகவே இருந்தனர். எண்ணற்ற மக்கள் தீனின் வாய்மை மற்றும் தூய்மையை உணர்ந்து இஸ்லாத்தில் இணைந்த வண்ணமாக இருந்தனர். இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். கரம் சீராகுதல். முகமது இப்னு ஹாத்திப் என்பவரின் சிறு வயதில் கை எரிந்து விட்டிருந்தது. அவரின் தாயார் அன்னலாரின் சமூகம் அவரை தூக்கி கொண்டு வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இவரின் பெயர் முகமது இப்னு ஹாத்திப், தங்களின் திருப்பெயரை இவருக்கு தான் முதன்மையாக வைக்கப்பட்டுள்ளது என்றார்கள். அவரின் தலையில் அன்னலார் கை வைத்து தடவி பரக்கத்திற்காக துவா செய்தார்கள். அவரின் முகத்திலும் கையிலும் தமது புனித உமிழ் நீரை தெளித்து கீழ்காணும் துவாவை ஓதினார்கள். இஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா உக ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமன். இந்த துவா முடிந்து நான் அந்த இடத்திலிருந்து எழும் முன் எனது மகளின் கரம் சீரானது என அப்பெண்மணி கூறினார்கள். பாருங்கள், இந்த துவா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதிகமான ஹதீஸ்களில் இந்த ஒரு துவாவே அதிகமாக நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு தடவை படிக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை யார் தனிப்பட்ட முறையில் வேணாலும் பேப்பரில் எழுதி கொடுத்துடலாம். இஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா உக ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமன். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. திரையிடுவது ஃபர்லாகும். அல்லாஹ் கூறுகிறான், பெண்களே, நீங்கள் உங்கள் வீடுகளிலே தங்கியிருங்கள். முந்தைய அறியாமை காலத்தில் இருந்தவர்களை போன்று நீங்கள் திரையின்றி தெரியாதீர்கள் என்று சூரா அஹ்ஸாபில் அல்லாஹ் கூறுகிறான். இந்த ஆயத்தின் விளக்கமாவது, அவசிய தேவைக்காக வெளியே செல்ல நேர்ந்தால் முஸ்லிம் பெண்கள் பர்தா அணிந்து செல்வது ஃபர்லான அவசியமாகும். பாருங்கள், இந்த ஆயத்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, பெண்கள் பர்தா போட்டால் பரவாயில்லையே, அந்நியாங்களுக்கு முன்னாடி நிற்கிறாங்களே என்பதாக இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் பார்த்தா அல்லாஹ் சட்டத்தை ஏற்றிட்டான். அதான் நபிஸல்லல்லாஹு ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, உமருடைய நாவல் அல்லாஹ் பேசுகிறான் என்பதாக. நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. தூங்கி விழித்த பின் ஓதும் துவா. நபிஸல்லல்லாஹு அவர்கள் தூங்கி விழித்ததும் இந்த துவாவை ஓதினார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். எங்களை மரணிக்க செய்த பின் உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், மேலும் அவனிடமே திரும்ப செல்ல வேண்டும். அப்போ உறக்கம் என்பது ஒரு சிறிது மரணமாக இருக்குது. அல்லாஹ் ஒரு வேளை அப்படியே விட்டுட்டான்னா முடிஞ்சது தான். அல்லாஹ் நமக்கு மறுபடியும் உயிரை கொடுக்கறதுனால நம்ம அல்லாஹ்வுக்கு நிச்சயமாக நன்றி செலுத்தணும். ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. தீனின் கல்விக்காக பயணம். தீனுடைய கல்வியை பெற்றிட எவர் பயணம் செய்வாரோ அவருக்காக சுவனத்தின் பாதையை அல்லாஹ் எளிதாக்கிடுவான். தீனுடைய கல்வியை மார்க்க கல்வியை கற்றிட எவர் பயணம் செய்வாரோ அவருக்காக சுவனத்தின் பாதையை அல்லாஹ் எளிதாக்கிவிடுவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இல்மு கிடச்சி போயிருது, எது ஹக்கு பாத்தில், எது சரி தப்புங்கிற இல்மு கிடச்சிருது. ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. அனாதைகளின் பொருளை உண்ணாதீர்கள். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் அனாதைகளுக்கு அவர்களின் செல்வங்களை கொடுத்து விடுங்கள், நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றி கொடுத்து விடாதீர்கள். அவருடைய செல்வங்களை உங்கள் செல்வங்களுடன் சேர்த்து சாப்பிட்டும் விடாதீர்கள், நிச்சயமாக இது பெரும் பாவமாகும் என சூரா நிசாவில் அல்லாஹ் கூறுகிறான். ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. காஃபிர்களின் செல்வத்தை பார்க்காதீர்கள். அல்லாஹ் கூறுகிறான்,
இன்னும் அவர்களில் சில பிரிவினருக்கு உலக வாழ்க்கையின் அலங்காரமாக எதை கொண்டு சுகம் அனுபவிக்க செய்திருக்கின்றோமோ அதன் பக்கம் உமது இரு கண்களையும் நீட்டாதீர்கள். இது யாரை பார்த்தாலும் கூறிய சொல்லு, நபியை பார்த்தாலாம் சொல்கிறான். அவங்க கொடுத்த பாக்கியத்தை பார்த்து பெருசாக நினைக்காதீங்க. இந்த தகவல் வரக்கூடிய இந்த ஆயத்துடைய விளக்கமாவது, இறை நிராகரிப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள செல்வத்தை வியந்து பார்க்காதீர்கள், அது அவர்களுக்கு சோதனை தான் என்பதாக. 8வது தலைப்பு மறுமையை பற்றி. ஈமான் கொண்டோர் நரகிலிருந்து விடுதலை. ஈமான் கொண்டோரை நரகிலிருந்து விடுவிக்குமாறு தீர்ப்பளிக்கப்படும். பிறகு நரகிற்கும் சுவனத்திற்கும் இடையில் உள்ள சிராத் என்னும் பாலத்தின் மீது அவர்கள் தங்களிடையே குற்றம் கூறி ஏதாவது செய்திருந்தால் அதற்கு பகரம் அளிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுவார்கள். பிறகு அவர்கள் சுவனம் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். இறைவன் மீது ஆணையாக இவர்களில் ஒவ்வொருவரும் உலகில் தமது வீடுகளை அடையாளம் கண்டு கொள்வது போன்று தமது சுவனத்தை கண்டு கொள்வார்கள் என நபிஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். இடுப்புக்கு கீழ் வாதம். நபிஸல்லல்லாஹு அவர்கள் கூறியதை தாம் செவியுற்றதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இடுப்புக்கு கீழ்வாத நோய்க்கு அரபு நாட்டு செம்மறியாட்டின் வால் பகுதியில் உள்ள உருண்டை வடிவிலான கொழுப்புகளில் ஒரு உருண்டையை உருக்கி அதை 3 பங்காக்கி தினசரி ஒரு பங்கை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர இடுப்பு கீழ்வாத நோய் குணமாகும் என நபிஸல்லல்லாஹு அவர்கள் கூறியதாக இப்னு மஜா ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. 10வது தலைப்பு அந்நலாரின் அறிவுரை. குழந்தை பிறந்ததும் அழகான பெயரிட்டு நல்ல முறையில் அவனை வளர்க்கவும், பருவம் அடைந்ததும் திருமணம் செய்து வைக்கவும், அப்படி திருமணம் செஞ்சு வைக்கணும் அவருடைய விஷயத்தில். அவ்வாறின்றி அவன் பாவ செயல் ஈடுபட்டால் அந்த பாவம் தந்தையே சாரும் என நபிஸல்லல்லாஹு கூறினாங்க. அவள் குழந்தை பெறுது அழகான பெயரிடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நெட்டில் பார்த்துட்டு அர்த்தம் இல்லாத கேவலமான அர்த்தம் கொண்டதெல்லாம் பேர் வச்சிட்ருக்காங்க நம்ம ஆளுங்க. இதுவும் யூதரில் ஒரு சூழ்ச்சி தான். அழகிய முஸ்லீம் பேர்கள்னு குர்ஆனில் இல்லாததை, ஹதீஸுகள் இல்லாததை எதையோ லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கான். நம்ம ஆளுங்களுக்கு தான் தட்டினாலே கூகுள் வருமே, அஜர்த்தெல்லாம் அப்புறம் நேராக போய் பார்த்துட்டு வித்தியாசமான பேர் வச்சிருந்தது. ரேஸ்மான்லாம் வைக்கிறாங்க. அது எல்லாம் என்னன்னே தெரியல நமக்கு. நல்ல முறையில் அவனுக்கு அப்போ வளர்க்கணும். ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும், வளர்க்கணும், அப்புறம் திருமணம் செய்யுது. இந்த 3வது தந்தையின் மீது கடமை. அப்படி செய்யாமல் அவர் பாவத்தில் ஈடுபட்டார் அந்த மகன் சொன்னால் அந்த பாவம் அந்த தந்தையை சாரும் என பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அபு சயீத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்ததாக பைஹக்கி பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் எதை படித்தமோ அந்த அளவுகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம தந்தல் புரிவானாக. இவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இவனுடைய மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் சோனத்திலே நபிஸல்லல்லாஹு இருந்து அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் அல்லா தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நான் இதுக்கப்புறம் ஹிலாஃபத்தை பற்றியும் அதுக்கப்புறம் இஸ்லாமிய ஆட்சியை பற்றி விளக்குவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இஸ்லாமிய வரலாறில் அப்படி வரல. சஹாபாக்குடைய சில முக்கியமான சஹாபாக்குடைய வரலாற்று சம்பவங்கள் தான் பதிவு செய்யப்படுது. இன்ஷா அல்லாஹ் நாடுனா அதை தனி ஒரு கித்தாப், உருது கித்தாப் வேறு என்னாச்சும் வாங்கி முத்தாலா செய்யலாம் இன்ஷா அல்லாஹ்.